சசிகலா அணி அதிமுக, டிடிவி தினகரன் அணி அதிமுக, எடப்பாடி பழனிசாமி அதிமுக என்று அணிகள் பல கண்ட நிலையில் ஓபிஎஸ் அணியில் இருந்து முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் வெளியேறுகிறார். அங்க சுற்றி இங்க சுற்றி இப்போது ஓபிஎஸ் அணியிலும் கருத்து மோதல்கள், முட்டல் விவகாரங்கள் வெளிவரத் தொடங்கியுள்ளன. இது சசிகலாவையே எதிர்க்க துணிந்த ஓபிஎஸ்க்கு கொஞ்சம் ஜர்க் கொடுத்துள்ளது என்கிறார்கள் தேனி மாவட்ட அதிமுகவினர். சசிகலாவை தைரியமாக எதிர்க்க முடிந்த பன்னீருக்கு தனது அணியில் பெருகிவிட்ட அதிருப்தியை சமாளிக்க முடியவில்லை என்றும் அதனால்தான் அவர் மூலிகை ரெஸ்டுக்கு சென்று விட்டார் என்றும் கூறுகிறார்கள் அதிமுகவில். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் மரணத்துக்கு பிறகு அதிமுக ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் ஒரு அணியும் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒரு அணியாகவும் இப்போது பிரிந்து செயல்படுகிறது. பன்னீர்செல்வம் அணிக்கு 12 எம்எல்ஏக்கள் 12 எம்பிக்கள் ஆதரவு தெரிவித்து சசிகலாவிடம் இருந்து பிரிந்து வந்தனர். இதன் பிறகு ஓபிஎஸ் தரப்புக்கு வேறு எம்எல்ஏ அல்லது எம்பிக்கள், மாவட்ட செயலாளர்கள் என்று யாரும் வரவில்லை. இதில் ஓபிஎஸ் அணி அப்செட் ஆகியுள்ளது. அதிமுக தொண்டர்களின் பலத்தை முழுமையாக என் பக்கம் இழுத்து விடுகிறேன் என்று சபதமிட்ட ஓபிஎஸ் தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் செய்தார். காஞ்சிபுரம், சேலம், விழுப்புரம் என்று தமக்கு சாதகமான இடங்களில் கூட்டம் கூட்டினார். திண்டுக்கல்லிலும் கூட்டம் நடத்தினார். அதற்கு அடுத்த நாள் டெல்லி. தம்முடைய முடிவு எதையும் நத்தம் விஸ்வநாதனிடம் ஓபிஎஸ் ஒன்றும் சொல்லவில்லை என்றும் அதில் மிகுந்த கடுப்பில் நத்தம் இருக்கிறார் என்றும் கூறப்படுகிறது. பிரதமர் மோடியுடனான சந்திப்புக்கு பிறகு ஓபிஎஸ் நடவடிக்கைகள் தனித்தே உள்ளன என்றும் அவரும் கேபி முன்னுசாமியும் மட்டும்தான் ஆலோசனை நடத்துகிறார்கள் என்றும் நத்தம் தரப்பு கொந்தளிக்கிறது. இது தொடர்கதையாகிவிட்டது. அதிமுக புரட்சி தலைவி அம்மா அணியில் எடுக்கும் பல்வேறு முடிவுகளுக்கு முன் கலந்து பேச நத்தம் விஸ்வநாதன் அழைக்கப்படுவதில்லை. பல நாட்களாக இந்த நிலைமை நீடிப்பதால் நத்தம் விஸ்வநாதன் மிகவும் மன உளைச்சலில் இருக்கிறார். நத்தம் விஸ்வநாதன் விரைவில் ஓபிஎஸ் அணியிலிருந்து இபிஎஸ் அணிக்கு இடமாறுதல் ஆகலாம், இல்லை என்றால் அரசியலை விட்டு ஒதுங்கி ஓய்வு எடுக்கலாம் என்ற மனநிலையில் இருக்கிறார் என்கிறார்கள் அதிமுக வட்டாரத்தில். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.